அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் யூதாவுடைய ராஜாவாகிய சிதேக்கியா அரசால துவக்கின 4ஆம் வருஷம் 5ஆம் மாதத்தில், இதுதான் யூதாவினுடைய கடைசி அரசர். கிமு 605 ஒரு படையெடுப்பு நடத்தப்பட்டு யோயாக்கீமுடைய நாட்களிலே நேபுகாத்நேச்சார் வந்து கொஞ்சம் ஜனங்களை சிறைபிடித்துட்டு கொஞ்சம் பொருட்களையும் அவர் எடுத்து சென்று விட்டார். கிமு 597 யோயாக்கீனையும் அவனுடைய தாயையும் கொஞ்சம் ஜனங்களையும் கொஞ்சம் பொருட்களையும் கொள்ளையடித்து அவர் தன்னுடைய பாபிலோனுக்கு எடுத்து சென்று விட்டார். அந்த கிமு 597 இந்த சிதேக்கியா யோயாக்கீன் உடைய சித்தப்பா அவர் அங்கே அரசால தொடங்கின பொழுது அந்த ஆண்டினுடைய 4ஆம் வருஷத்தில் 5வது மாதத்தில் அசூரின் குமாரனாகிய அனனியா என்னப்பட்ட கிபியோன் ஊரானாகிய தீர்க்கதரிசி, அவன் பென்யமீன் வம்சத்தை சேர்ந்தவன். அவன் என்ன சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் ஆசாரியர்களும் சகல ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்க அவங்கள பார்த்துட்டு சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, பாபிலோன் ராஜாவினுடைய நுகம் நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எரேமியா தன்னுடைய கழுத்தில் 4 வருஷமாக ஒரு நுகத்தடிய மரத்தினால் உண்டான நுகத்தடியை கையில் வச்சு கேட்குறவங்களுக்கெல்லாம் 70 வருஷ சிறையிருப்பு 70 வருஷ சிறையிருப்புன்னு சொல்லிகிட்டே இருக்கிறார. அப்படி நடக்க போவதில்லை. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தினுடைய பனிமூட்டுகள் எல்லாம் 2 வருஷத்தில் இவரிடத்துக்கு நான் கொண்டு வருவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. யோயாக்கீமின் குமாரனாகிய எக்கோனியா யோயாக்கீனையும் யூதாவுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போன யூதர் அனைவரையும் ஆண்டவர் திரும்பி கொண்டு வரப்போகிறார். இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து அவர் என்ன செய்கிறார்னா, எரேமியா தீர்க்கதரிசி கழுத்தில் வைத்து கொண்டு அலைந்த அந்த நுகத்தடியை வாங்கி, மரத்தினால் செய்யப்பட்ட நுகத்தடியை வாங்கி உடைச்சி போட்டுட்டு அவர் சொல்கிறார், இந்த பிரகாரமாக அனனியா சகல ஜனங்களுக்கு முன்பாக இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலிருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கர்த்தர் பெயரில் அவர் அங்கே காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எரேமியா சொல்லுகிறார் 70 வருட சிறையிருப்பு என்று சொல்லி, இங்கே அனனியா சொல்லுகிறார் 2 ஆண்டுகளுக்குள்ளாக எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்து சேர்த்து விடுவார் என்கிற காரியத்தை இங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தன்னிடத்தில் வருகிற ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ரெமெடியை கொடுக்கும்படியாக சீக்கிரமாக ஒரு விடுதலையை அவர்கள் அறிவிச்சாதான் அவர்களுடைய இருதயம் சந்தோஷப்படும் என்று சொல்லி தங்களுடைய மனதில் தோன்றின காரியங்களை குறித்து அவர்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்தவைகளை திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய பெயரில் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் இவர்களுடைய அந்த கடின இருதயத்தை கைகளின் கிரியைகளினால் வழிபட்டு கொண்டே இருக்கிறார்களே, வானராக்கினைக்கெல்லாம் தூபம் காட்டி பான பலிகளெல்லாம் வார்த்து கொண்டு இருக்கிறார்களே, இவர்களை 70 ஆண்டுகள் அனுப்புனாதான் சிறையிருப்பில் இவர்கள் முழு இருதயத்தோடு கூட என்னை தேடுகிறவர்களாக இவர்கள் மாறுவார்கள். ஆகவே இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் வழியாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கன் மூலமாக, எரேமியா மூலமாக, ஓசியா மூலமாக, மீகா மூலமாக பேசியிருந்த போதிலும் ஆசாரியர்களையும் ராஜாவையும் மக்களையும் திருப்திப்படுத்தும் வண்ணமாக 2 வருடத்துக்குள்ளாக ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்ய போகிறார் என்று சொல்லி இங்கே அனனியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்புக்கு செல்கிறதற்கு 1 வருடம் கொடுக்கப்படுகிறது. அந்த வகுப்பில் நம்ம கடந்து செல்கிறதற்கு நமக்கென்று கொடுக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் உள்ள அத்தனை காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அதற்கான பரீட்சை எழுதி அதில் நம்ம தேர்ச்சி பெற்றாதான் அடுத்த வகுப்புக்கு நாம் கடந்து செல்லுகிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படியாயும் நம்மை மனம் திரும்பும்படியாகவும்
பரிசுத்த வாழ்வு வாழும்படியாகவும் ஆண்டவர் நிபந்தனைகளோடு கூடிய ஆசீர்வாதங்களை மனிதர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு மனம் திரும்புதல் இல்லாம பரிசுத்த வாழ்வின் அவசியமும் அவ்வளவு முக்கியமில்லைன்னு சொல்லி எந்த நிபந்தனையும் இல்லாம எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி தருவார் என்கிற காரியங்கள் தான் இன்றைக்கு அநேக இடங்களிலே தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்படுகின்றன. மக்களை திருப்திப்படுத்தும்படியாக 70 வருஷம்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்களே, 2 வருஷம்னு சொல்லி வச்சா கொஞ்சம் சந்தோஷமா வருவாங்களேன்னு சொல்லி மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்த வாழ்வையும் நிபந்தனைகளையும் பேசாமல் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை மாத்திரம் அள்ளி கொடுக்கிற அனனியாக்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது. அனனியாவுடைய காரியத்தில் ஆண்டவர் அனுப்பாமல் இருந்த போதிலும் கூட அப்படிப்பட்ட காரியங்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு ஊழியன் எரேமியா எப்பொழுதுமே ஜனங்களுக்கு விரோதியானவன் அல்ல, ராஜாவுக்கு விரோதியானவன் அல்ல, தேசத்துக்கு விரோதியானவன் அல்ல, தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதியானவன் அல்ல. அவனுடைய ஆசையும் எப்படிதான் இருக்குது, 2 வருஷம் என்ன சீக்கிரத்தில் ஆண்டவர் விடுதலை செய்தா அது நல்லது தானே, இவங்களை பழி வாங்குகிறதுல எரேமியாவுக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை. எல்லா ஊழியர்களுடைய இருதயத்திலும் தோன்றுகிற காரியம் கஷ்டப்படுகிற வேதனைப்படுகிற பிரச்சனையில வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் உடனே ஒரு விடுதலையை கொடுத்துட்டா நல்லா இருக்குமேனு சொல்லிதான் வாஞ்சிக்கிறாங்க. அதே இருதயத்தோடு கூட தான் இங்க எரேமியா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா 6ஆம் வசனத்துல, ஆமேன், கர்த்தர் அப்படியே செய்வாராக, அப்படியே நடக்கட்டும்பா. கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளையும் சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோனிலிருந்து திரும்ப வர பண்ணுவார் என்று நீ தீர்க்க தரிசனமா சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஒருவேளை இவருடைய சொந்தங்கள் கூட அள்ளிட்டு போயிருக்கப்படலாம், அவர்கள் திரும்பி வருவார்கள். இவர்களுடைய பொருட்கள், இவர்களுடைய ஊராருடைய பொருட்கள், இவர்கள் நேசித்த ஆட்கள் எல்லாம் ஒருவேளை பெயர்க்கலாம், அவர்களெல்லாம் திரும்பி வந்தா நல்லது தானே. ஜனங்கள் சந்தோஷமா இருந்தா, இந்த பட்டணம் மிகுந்த ஆசீர்வாதமா இருந்தா நல்லது தானே. நானும் அதை தான் வாஞ்சிக்கிறேன், கர்த்தர் அப்படி நிறைவேற்றுவாராக. ஆனால் எனக்கு ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது, எனக்கு ஒரு இடர்பாடு இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, எனக்கு முன்பாக உனக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்ன அவங்க எல்லாருமே தேசங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்களுக்கு விரோதமாக யுத்தம் பஞ்சம் கொள்ளை நோயெல்லாம் வரும்னு சொல்லி இருக்கிறாங்களே, பாவங்கள் பெருகி போய் இருக்குத, மக்கள் உண்மையா மனம் திரும்பலையே, உதட்டளவில் ஆண்டவருக்கு ஆராதனை செய்து உள்ளத்துல தூரமா இருக்கிறாங்களே. ஏசாயா இதற்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாரு, ஓசியா சொல்லி இருக்கிறாரு, மீகா சொல்லி இருக்கிறாரு. அப்படிலாம் சொல்லி இருக்கும் பொழுது இது ஒருவேளை சாத்தியமாகுமான்னு எனக்கு தோணுது. ஆனா ஒரு காரியத்தை சொல்றேன், சமாதானம் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்போது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாய் விளங்குவான்னு சொல்லி ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லிட்டு வேற ஒண்ணுமே பேசாம அவர் தன்னுடைய வழியே போய்விடுகிறதை பார்க்கிறோம். போன போதுதான் ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்றாரப்பா, நான் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையில கரெக்ஷன் செய்ய வேண்டியது இருக்குது. அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களை சீர்படுத்துகிறதற்கு எனக்கு 70 ஆண்டுகள் தேவைப்படுது. நான் 2 ஆண்டுகள்ல ஒன்றும் செய்ய முடியாது. 70 ஆண்டுகள் அவங்க இருந்தாதான் திரும்பி வரும்பொழுது கைகளினால் செய்யப்பட்ட கிரியைகளை செய்யாதபடிக்கு அவர்கள் முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு மனதோட என்னிடத்துல அன்பு கூற முடியும். ஆகவே அவங்க 70 வருடங்கள் பாபிலோனினுடைய அந்த ஆட்சியின் கீழாக அவர்கள் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை உன்னுடைய மரத்தினால் செய்யப்பட்ட அந்த நுகத்தடிய அவன் ஈஸியா உடைச்சி போட்டுட்டான், அதனால நீ இரும்பினால ஒரு நுகத்தடிய நீ வைத்து கொண்டு நீ அலைய வேண்டும் என்று சொல்லி இங்கே எரேமியாவுக்கு ஆண்டவர் அறிவுரை கூறுகிறார். அவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். 4 வருடங்கள் அந்த மரத்தினால் செய்யப்பட்ட நுகத்தடிய அப்படியே கழுத்துல கொண்டுட்டே அலைஞ்சுக்கிட்டு அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்தார். யாரு கேட்டாலும் ஆண்டவர் 70 வருஷம் பாபிலோனுடைய அதிகாரத்தை நம்ம கழுத்தின் மேல சுமத்துகிறார்னு சொல்லி இப்போ புதுசா வந்த தீர்க்கதரிசி அவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, 2 வருஷத்துல இதெல்லாம் மாறப்போகுதுப்பான்னு சொல்லி ஒரு நூதன தீர்க்கதரிசி, புதுமையான தீர்க்கதரிசி வந்து
புதுமையான காரியங்களை சொன்ன மாத்திரத்தில் ஜனங்கள் 70 வருஷத்துல பிரியப்படலை, 2 ஆண்டுகள்ல மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷம், மனம் திரும்பணுங்கிற எண்ணம் இல்லை, ஆனால் விடுதலை வேணுங்கிற ஒரு வாஞ்சியோடு கூட இன்றைக்கும் மக்கள் காணப்படுகிறது போலதான் அன்றைக்கும் அவர்கள் காணப்பட்டார்கள். இப்போ இருப்பு நுகத்தடிய உண்டு பண்ணி களத்தில் வச்சுட்டு நீ போ சொன்ன ஆண்டவர் இப்போ அவர் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்ற தீர்க்கதரிசியை நோக்கி 15ஆம் வசனத்தில், இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய், ஆகையால் இதோ உன்னை பூமியினில் இராதபடிக்கு அகற்றி விடுவேன், இந்த வருஷத்துல நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினாயே என்றான். அப்படியே அனனியா என்கிற தீர்க்கதரிசி அந்த வருஷத்துல தானே 7ஆம் மாதத்துல அவன் செத்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். 4ஆம் வருஷம் 5ஆம் மாதம், இப்போ 7ஆவது மாதம், 2 மாதத்துல அனனியா தீர்க்கதரிசி தன்னுடைய சொந்த கருத்துக்களை அவன் சொன்னபடியினால மனம் திரும்புதலை பற்றி பேசலை, பரிசுத்த வாழ்வின் அவசியத்தை பேசலை, எந்த நிபந்தனையும் சொல்லலை. 2 வருஷத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் திரும்ப தருவேன்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னபடியினால எல்லாவற்றையும் திருப்பி தருவேன், நுகத்தடிகளை உடைத்து போடுவேன், கஷ்டங்களை பாரங்களை பிரச்சனைகளை எல்லாம் நீக்கிடுவேன்னு சொல்லி ஒரு கோடாங்கியை போல பேசுனதுனால ஆண்டவர் எரேமியாவோடு கூட பேசி, அனனியாவே இன்னும் 2 மாதத்துக்குள்ளாக நீ சீக்கிரத்தில் மரித்து போவாய்ன்னு சொன்னபோது 2 வருடத்தில் விடுதலை கிடைக்கும் நீ பேசுன அந்த அனனியா 2 மாதத்தில் மரித்து போனதை பார்க்கிறோம். நம்ம பின்பற்றுகிற மார்க்கமானது அது சத்திய மார்க்கமாக இருக்கிறது, உண்மையான மார்க்கம். ஆண்டவர் உண்மையை பேசும்படியாக அழைக்கிறார். எப்படி யோவான் 14வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் உண்மையும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் உண்மையினுடைய மார்க்கம் யோவான் 8:44 சாத்தான் எப்படி இருக்கிறான்னு சொல்லப்படுது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் ஆதியிலே அவன் ஆதாம் ஏவாளை சோதித்ததே தன்னுடைய பொய்யினாலதான் அவர்களை சோதித்து அவர்களை பாவத்தில் விலப்பண்ணினான். ஒவ்வொரு சத்திய மார்க்கத்தின்படி வாழ அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பொய்யும் அந்த பொய்யினால் வருகிற சோதனையும் அவர்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது சோதிக்காம இருக்க போறதே இல்லை. அனனியாவுக்கு ஆதாம் ஏவாளுக்கு சோதனை வந்தது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில போத்திபாரின் மனைவி அவன் மேல பொய்யாய் குற்றம் சாட்டின காரியங்கள் நடந்தது. இப்படி அநேக பொய்யான காரியங்களை சாத்தான் உண்டு பண்ணி உண்மையான மார்க்கத்தை அழிக்கும்படியாக அவன் விரும்புகிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் சில நேரங்களில் உடனே விடுதலை செய்யணும்னா அவர்களை உடனே விடுதலை செய்கிறார். சில நேரங்களில் அநேக மாற்றங்களை அவர்களுக்குள்ளாக உண்டு பண்ணணும்னு சொன்னால், எப்படி ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் பாஸ் ஆகிறதற்கு நம்ம முழுமையாக படித்து தேர்ச்சி பெற வேண்டியது இருக்கிறதோ, அதே போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை சரிபடுத்த வேண்டுமோ அவைகளை இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் வழியாகத்தான் அவர் சரிபடுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு விரோதமாக வருகிற எந்த ஒரு பொய்யான காரியமும் சாத்தானினுடைய வழித்தோன்றலாகவே அது கருதப்படுகிறது. அவன்தான் பொய்யும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஆகவே 1 யோவான் 3:19 சொல்லப்பட்டபடி இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்ம வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையான மார்க்கத்தை பின்பற்றும்படியாக, சத்தியமான மார்க்கத்தை பின்பற்றும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறபடியினால எனக்கு விரோதமாக சொல்லப்படுகிற ஒருவேளை இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் சரிபடுத்துகிறதற்கு எதற்காக சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிபடுத்தி வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி நாட்களில் அநேகர் ஒளியின் தூதனினுடைய வேஷத்தை தரித்து இப்படிப்பட்ட பொய்யான காரியங்களை தீர்க்க தரிசனங்களாக சொல்லுகிறதற்கு எழும்ப கூடும். நம்ம எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவைகளை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை எது, ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் சாத்தானுடைய பொய்யான காரியங்கள் எது என்பதை ஆராய்ந்து பார்த்து நாம் நடக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே,
கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. ஏன் சொல்றேன்னு சொன்னா, சிதேக்கியாவினுடைய நாட்கள்ல அனனியா தீர்க்கதரிசியினுடைய மரணத்தை எல்லா ஜனங்களும் பார்க்கிறாங்க. பொய்யான தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டான் என்பது எல்லாருக்கும் தெரிகிறது. 2 மாதத்திலேயே மறிச்சிட்டான். அவன் சொன்னபடி 2 வருஷத்துல ஒரு காரியமும் நடக்கல. பொய் தீர்க்க தரிசனம்னு சொல்லுது தெரிகிறது. ஆனாலும் மனம் திரும்புகிறதற்கு மனம் இல்லை, மனம் திரும்புகிறதற்கு மனம் இல்லை. இன்றைக்கும் அற்புதங்கள் வேணும், அடையாளங்கள் வேணும். எங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை தரணும், பிரச்சனைகள் மாறணும், போராட்டங்கள் மாறணும். அதை விரும்புகிறபடினால அவர்களை பிரியப்படுத்தும்படியாக எப்படியாவது நிறைய பேரை சேர்த்துடணும், எப்படியாவது நம்ம நிறைய காங்கிரிகேஷனை உருவாக்கிடணும்னு நினைச்சு கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிட்டு அனனியாவை போல பேசுகிற அநேகர் கலைகளாக இந்த நாட்களிலே எழும்பி இருக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளே கல்லறிகிறவளே என்று சொல்லித்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கடினமாய் தோன்றும் பொழுது அவைகளை உதறி தள்ளிவிட்டு மனம் திரும்புகிறதற்கு விருப்பம் இல்லாமல், பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு விருப்பம் இல்லாமல், நிபந்தனைகளோடு கூட சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களின் மேலே பிரியம் இல்லாமல், யாராவது விடுதலையை தந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அலைஞ்சோன்னு சொன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஊழியர்களுடைய எல்லாருடைய விருப்பமும் தன்னிடத்தில் வந்து ஜெபிக்க வருகிற எல்லா மனுஷர்களுடைய ஆசையை நிறைவேற்றும்படியாகத்தான் அவர்கள் ஜெபிக்க முடியும். ஆனால் அந்த ஊழியர்கள் மனிதர்கள் விரும்புகிற விடுதலையை தரவே முடியாது. ஆண்டவர் தருகிற விடுதலையை மாத்திரம்தான் அவர்கள் தன்னை தேடி வருகிற மனிதர்களுக்கு கொடுக்க முடியும். அதைத்தான் இந்த அதிகாரத்தில் ஆணித்தரமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். மனிதர்களுடைய விடுதலை எல்லாம் சீக்கிரமாக எல்லாரும் திரும்பி வந்துட்டா நல்லா இருக்கும், எடுத்து செல்லப்பட்ட எல்லா பொருட்களும் திரும்ப கிடைச்சிட்டா நல்லா இருக்கும், இறைவாவும் ஆமேன் அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றட்டும். ஊழியர்களுடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறார்னா, அவர் எப்படி விடுதலை விடுதலை கிடைக்கும், ஆனால் 70 வருஷம் கழிச்சு கிடைக்கும். மனிதனுடைய விருப்பத்தின்படி அல்ல, ஊழியனின் விருப்பத்தின்படி அல்ல, அவருடைய விருப்பத்தின்படி விடுதலையை தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த காரியங்களை புரிந்து கொண்டோன்னு சொன்னா ஆண்டவருடைய பாதையில முறுமுறுக்காம, தர்க்கிப்பில்லாம, தெளிந்த புத்தியோடு கூட ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே, என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை.